சென்னை அருகே நடந்த கிராம சபை கூட்டத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் முன்னிலையில் திமுக பெண் பிரமுகர் குற்றச்சாட்டுகளை அடுக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பொழிச்சாலூரில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் தீய சக்தி திமுக சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி பங்கேற்ற நிலையில் பெரும்பாலான வார்டு உறுப்பினர்கள் பொதுமக்கள் கூட்டத்தை புறக்கணித்தனர். கூட்டத்தில் திமுக பெண் பிரமுகர் ஒருவர் தங்கள் பகுதியில் நிலவும் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து ஏற்கனவே நடைபெற்ற கிராம சபை கூட்டங்களிலும் சம்பந்தப்பட்ட துறையினரிடமும் தெரிவித்தும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட சரி செய்யப்படவில்லை என கடுமையாக சாடினார். அதுக்கும் ஒரு சொல்யூஷன் நீங்க எல்லாரும் வந்து பாக்குறீங்க சொல்றீங்க, ஆனா செய்ய மாட்டேங்கிறீங்க. அங்க இருக்கிறதுனால ஃபேமஸ் பர்சனாலிட்டி எங்ககிட்ட டெய்லியே கம்ப்ளைண்ட், நீங்க எல்லாம் இருக்கீங்க கட்சியில கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ற குற்றச்சாட்டு என்கிட்ட தான் வருது. சென்னை அசோக் நகரைச் சேர்ந்த நபரிடம் மும்பை காவல்துறையினர் போல பேசி 20 லட்சம் ரூபாயை அபகரித்த இருவர் சிக்கினர். சந்தோஷ் என்பவரை தொடர்பு கொண்ட அடையாளம் தெரியாத நபர் சந்தோஷின் ஆதாரை பயன்படுத்தி மும்பைக்கு தடை செய்யப்பட்ட மருந்து உள்ளிட்டவை சட்டவிரோதமாக அனுப்பப்பட்டு இருப்பதாக மிரட்டியுள்ளார். மேலும் கைது நடவடிக்கையை தடுப்பதாக கூறி 20 லட்சம் ரூபாயை தனியார் வங்கியில் கடன் பெற வைத்து அப்பணத்தை தனது வங்கி கணக்குக்கு அனுப்ப வைத்து ஏமாற்றியுள்ளார். இதுகுறித்த புகாரில் நரேஷ் கல்யாண், ராவ் ஷிண்டே, சுரேஷ் ராவ் கத்கர் ஆகிய இருவர் சிக்கியதை அறிந்த மக்கள் ஸ்டாலின் ஆட்சியில் சைபர் குற்றவாளிகள் புகலிடமாக தமிழகம் மாறிவிட்டதாக சாடினர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே நர்சிங் பயிற்சி பள்ளி மாணவியின் தற்கொலைக்கு காரணமானவர்களை கைது செய்ய கோரி உறவினர்கள் போராட்டம் நடத்தினர். லட்சுமாபுரத்தை சேர்ந்த நர்சிங் மாணவி ஹரிதா ஆந்திராவைச் சேர்ந்த திலீப் என்பவரை 2 ஆண்டுகளாக காதலித்து வந்த நிலையில் திடீரென திலீப் தனது உறவினர் கோவிந்தம்மா தூண்டுதலின் பேரில் காதலை துண்டித்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த ஹரிதா தனது மரணத்திற்கு திலீப்பும் கோவிந்தம்மாவும் காரணம் என கடிதம் எழுதி வைத்துவிட்டு தூக்கிட்டு தற்கொலை செய்துள்ளார். இதனால் வெகுண்டெழுந்த உறவினர்கள் சம்பந்தப்பட்ட இருவரையும் கைது செய்ய கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த பொண்ணு உங்க சித்தியை கேட்டா என்ன லவ் பண்ண அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டிருக்கு. இல்ல நான் சித்தியை கேட்கல, எனக்கு விருப்பம் இருந்தா நான் லவ் பண்ணேன், ஆனா எனக்கு இப்ப விருப்பம் இல்லை, நீ என்னை விட்டு வெளியுது, முழுக்க செட் ஆகாதுன்னு அந்த பையன் சொல்லியிருக்கான். செட் ஆகாதுன்னு இப்ப சொன்னா எப்படி? எல்லாமே நான் உங்ககிட்ட பழகிட்டேன், இந்த எல்லாம் மீறி பழகிட்ட பிறகு செட் ஆகாதுன்னு சொன்னா எப்படி? எங்க அப்பா எல்லாமே எங்களை வளர்த்தாங்க, ஒடுக்கமா தான் எங்களை வளர்த்தாங்க. ஆனா நான் வந்து கூட கடைசி வரை வரணுன்ற எண்ணத்தோட தான் நான் உன்னை கூட வாழ்ந்தேன். ஆனா நீ என்னை இது மாதிரி விட்டுட்டு போகல, நான் துளி கூட நான் யோசிக்கல அப்படின்னு அந்த பொண்ணு பேசியிருக்கு.